சாமிஜி. என்னப்பா? சாமி, எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சாமி. என்னப்பா உதவி சொல்லு. சாமி, என் பொண்டாட்டி நைட்டு பூரா கட்டி வச்சு என்னை அடிக்கிறா சாமி. ஆனமான சாப்பாடு போட மாட்டா. வேலைக்கு போட துன்புறா சாமி. நீங்க தான் என்னைய காப்பாத்தணும். அத கடவுளே, உன் பொண்டாட்டி இப்படி இல்லாம கொடுமைப்படுத்துறா? ஆமா சாமிஜி, எப்படியாவது என்னைய காப்பாத்துங்க. சரி மானிடா, உன் பொண்டாட்டியும் வந்திருக்காளா? ஆமா சாமி, அந்த டீ கடைக்கிட்ட நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கூப்பிடுறேன் சாமி. அவளை வர சொல்லு மானிடா, அவளுக்கு நான் புத்திமதி போட்டுகிறேன். சரி சாமி, இந்த வர சொல்றேன். சாமி, என்னை வர சொன்னீங்களாம்ல சாமி? ஆமா மகளே, உட்காரு. மகளே, உனக்கு 1 மாச காலமா நேரமே சரி இருக்காதே. எப்படி சாமி கரெக்டா சொன்னீங்க? 1 மாசம் இல்ல சாமி, 2 மாசமா எனக்கு நேரமே சரியில்லை. மகளே, ஒரு அப்பாவிய நீ கொடுமைப்படுத்தினால காது கிழிஞ்சு, கண்ணு பிதுங்கி, வாய் கிழிஞ்சு சாக போற மகளே. அவ்வளவு கொடூரமாவா சாக போறேன்? சாமி, இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா சாமி? மகளே, அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. சொன்னா செய்வியா? சாமி, எந்த பரிகாரமா இருந்தாலும் சரி சாமி, நான் செய்யறேன். பாருமா, உன் புருஷன் ஆயுசு இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வரப்ப அவன் காலை கழுவி நீ குடிக்கணுமா? உன் புருஷனுக்கு பிடித்த சாப்பாடுகளை வகை வகையாய் செய்து கொடுக்கணுமா? உன் புருஷன் எள்ளி என்று சொன்னால் நீ எண்ணெயாட்டம் இருக்க வேண்டுமா? மொத்தத்தில் நீ புருஷன் கையில் மாட்டிய தஞ்சாவூர் பொம்மையாட்டம் தலையாட்டிக்கிட்டே இருக்க வேண்டும். இங்க பாருமா, தப்பி தவறி உன் புருஷன் கிட்ட ஒரு வேலை சொன்னாலும் உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா? சரி சாமி, இனிமே என் புருஷனை கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிறேன் சாமி.